விவசாயிகளை நேரடியாக பிரதமர் அழைத்து பேச வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் வன்முறை சூழுமானால் அரசின் திசை திருப்பும் அரசியலுக்கு உதவியாக அமைந்துவிடும் என்பதை விவசாயிகள் உணர வேண்டும் என்றார். 2 மாதங்களுக்கு மேலாக அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மத்திய அரசு உதாசீனம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் பின்னடைவான அணுகுமுறையின் விளைவுதான் குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் நடந்த போராட்ட காட்சிகள் என்றார். வன்முறை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ஜனநாயக நெறிக்கு உட்பட்டு அமைதி வழியில் தீர்வு காண இரு தரப்பினரும் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடும் குளிரில கடுமையான மழையில குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 20 முறை மத்திய அரசு அழைச்சி பேசிச்சுன்னு செய்தியை பார்த்தோம். ஆனா வெறும் கண்கொடைப்பு பேச்சுதான். கடுமையான 3 வேளாண் சட்டங்கள், அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வச்சு கிட்டத்தட்ட 60 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 பேர் அதில் இறந்து போயிருக்கிறாங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நேரத்தில் கடும் குளிர் தாங்க முடியாத காரணத்தினால நீங்க மறந்துடக்கூடாது. இந்த சட்டம், இந்த 3 வேளாண் சட்டம் பாராளுமன்றத்தில் வந்தப்போ எதிர்த்த கட்சி திமுக. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ராஜ்யசபாவில் இந்த தீர்மானம் வந்தப்போ அதை எதிர்த்த கட்சி திமுக. ஆனா இந்த வேளாண் சட்டத்தை ஆதரித்த கட்சி தான் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக. அவங்க மட்டும் ஆதரிக்காம இருந்திருந்தாங்கன்னா, எதிர்த்திருந்தாங்கன்னா இந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. இன்னைக்கு என்ன நிலை? போராடுகிற விவசாயிகள் டிராக்டர் மூலமாக டெல்லி பட்டணத்திற்கு, டெல்லிக்குள்ள நுழைந்து தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக டிராக்டர் பேரணி நடத்தி இருக்கிறாங்க. அரசு, காவல்துறை முறையான அனுமதி தந்திருக்கு. ஆனா அந்த அனுமதியை பெற்றதற்கு பிறகுதான் அந்த பேரணியை நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்துகிற போது மத்திய அரசு காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் மீது தடியடி தாக்கி கண்ணாமண்ணான்னு அடிச்சு கோரமான விபத்துக்கள்லாம் ஏற்படுத்தி டிராக்டர்கள்லாம் அடிச்சு உடைச்சி பல பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு. ஒரு விவசாயி இறந்து போனதாகவும் செய்தி வந்திருக்கு. இப்படி ஒரு கொடுமை நடத்துவதற்கு காரணமே இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி தான். மறந்துடக்கூடாது. மத்திய அரசு செஞ்சிருக்கலாம். இந்த சட்டம் பாஸ் ஆகாம இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இந்த சட்டத்தை பாஸ் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஆட்சி தான். ஆகவே அப்படிப்பட்ட அதிமுக ஆட்சிக்கு புத்தி புகட்டுவதற்கு இன்னும் 3 மாசத்துல வர இருக்கக்கூடிய